ஜும்மாவுடைய நாளாக இருப்பதனால் இன்றொரு துவா கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு துவா என்னவென்றால், ஒருவர் பயணத்துக்கு போகிறாரு, வெளியூருக்கு பயணம் செய்கின்றார். அவ்வாறு செல்லும் பொழுது அவருக்கு நாம் துவா செஞ்சு அனுப்புகிறோம். அஸ்தௌதஅக அல்லாஹு தீனக வ அமானத்தக வ ஹவாத்திம அமலிக்க அப்படிங்கிற ஒரு துவாவை இதற்கு முன்பே நாம் சொல்லியிருக்கின்றோம். உன்னுடைய மார்க்கம், மேலும் உன்னுடைய அமானிதங்கள், முடிவுகள் அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவரை பயணத்தில் அனுப்பிச்சிக்கிறோம். இந்த துவா சொல்கிறார், நீங்கள் வந்து துவா செய்யுங்கன்னு சொல்கிறார். ஊருக்கு போகும்போது என்ன செய்வாங்க, சொல்லி போவாங்க, துவா செய்யுங்க அப்படின்னு. அப்போ இந்த துவாவை நம்ம சொல்லி அவங்கள அனுப்புகிறோம். அஸ்தௌதஅக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டேன். தீனக வ அமானத்தக வ ஹவாத்திம அமலிக்க, உங்களுடைய மார்க்கத்தையும் உங்களுடைய அமானிதங்களையும் மேலும் உங்களுடைய இறுதி முடிவுகளையும் அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சு அனுப்பிச்சிக்கிறது. அதை போன்று போகக்கூடியவர் இருப்பவருக்கு துவா செய்கிறது. அதான் இந்த வாரத்துடைய ஒரு துவா. வெறுமனே நாம துவா செஞ்சு அனுப்பிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாமல், போகக்கூடியவர் நமக்கு துவா செஞ்சுட்டு போகிறது, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு துவா செஞ்சுட்டு போகிறது. அப்போ அவர் என்ன துவா செய்யணும் என்றால், அஸ்தௌதஅ அல்லாஹு அல்லதி லா துதீஉ வதாயிஅஹு அப்படிங்கிற இந்த துவாவை ஓதிட்டு நம்ம போகணும். என்ன அப்படின்னா, இது இப்னு மாஜாவில் வந்து 2585வது ஹதீஸாக இது வருது. 2585 இந்த ஹதீஸில் அஸ்தௌதஅ அல்லாஹு அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன். குடும்பத்தார் இருந்தாலும் பன்மையான வார்த்தையை சொல்லி அஸ்தஅதகுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் உங்களை நான் ஒப்படைத்து விட்டு செல்கின்றேன். அல்லதி லா துதீஉ வதாயிஅஹு, அவனிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளும் வீணாகாது. அற்புதமான ஒரு துவான்னு பாருங்க. நம்ம வந்து ஒரு உம்ராவுக்கு போகிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், நம்ம குடும்பத்துக்கு துவா செய்கிறோம். அதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையில் என்ன செய்யறது, துவா செய்யறது. என்ன துவா? அஸ்தௌதஅ அல்லாஹு அல்லாஹ்விடத்தில் உங்களை நான் ஒப்படைக்கின்றேன். அல்லதி லா துதீஉ வதாயிஅஹு, அவனிடத்தில் ஒப்படைக்கின்ற எந்த ஒரு பொருளும் வீணாகாது. சுருக்கமா தமிழ்ல என்ன செய்யலாம், துவா செய்யலாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளும் வீணாகாது, அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் அப்படிங்கிற தமிழ்லையும் என்ன செய்யலாம், சொல்லிக்கலாம், அரபிலையும் சொல்லலாம். ஆக இந்த துவாவை நாம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அஸ்தௌதஅ அல்லாஹு சொல்லுங்க. அல்லதி லா துதீஉ வதாயிஅஹு அஸ்தௌதஅ அல்லாஹு அல்லதி லா துதீஉ வதாயிஅஹு அப்படின்னு இந்த துவா வரும். யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஒப்படைக்கின்ற எந்த ஒரு பொருள் வீணாகாது, அப்படிப்பட்ட உன்னிடத்தில் நான் என்ன செய்கின்றேன், ஒப்படைத்து விட்டு செல்கின்றேன் அப்படிங்கிற துவாவை பயணத்துக்கு போகக்கூடியவர் சொல்லியிருப்போம். சரி, சுப்ஹானக அல்லாஹும்ம